அண்மை செய்தி. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்த தேர்தல் ஆணையர்கள் குழு சென்னை வர இருக்கிறார்கள். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட தேர்தல் ஆணையர்கள் குழு சென்னை வர உள்ளனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையர்கள் குழு இன்று ஆலோசனை மற்றும் ஆய்வு செய்ய இருக்கிறது. நாளையும் நாளை மறுநாளும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்து சென்னையில் தேர்தல் ஆணையர்கள் குழு ஆலோசனை நடத்த இருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளையும் நாளை மறுநாளும் தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்த தேர்தல் ஆணையர்கள் குழு சென்னை வருகை தர இருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர்கள், காவல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர் தீபா தரும் விவரங்களை கேட்டறிவோம். தீபா, வணக்கம். தேர்தல் ஆணையர்கள் குழு சென்னை வருகை தர இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஆயுத பணிகளை மேற்கொள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு இன்று சென்னை வந்தனர். இந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் தலைமையிலான குழுவுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது சென்னை விமான நிலையத்தில் வரவேற்றார். தற்போது தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கிறது. இதற்கான அறிவிப்புகளும் இந்த மார்ச் முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் தான் தற்போது சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயுத பணிகளை மேற்கொள்ள தற்போது சென்னைக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு வந்திருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீர்கள் கடந்த வாரம் இந்திய தேர்தல் ஆணையர் துணை ஆணையர்களாக டெல்லியில் இருந்து வந்தனர். அவர்கள் சென்னை மற்றும் புதுச்சேரியில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள், காவல்துறை ஆணையர்கள், மற்ற துறை அதிகாரிகளுடன் தேர்தல் குறித்த ஆலோசனை நடத்தி தெரிவித்திருக்கிறார். இதற்கான அறிக்கையும் இந்திய தேர்தல் ஆணையரிடம் அளித்துள்ளனர். இந்த நிலையில் தான் தற்போது இன்று மதியம் பார்த்தீர்கள் சட்டமன்றமாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையர்களான சுக்வீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி மற்றும் இணை மற்றும் துணை தேர்தல் ஆணையர்களான மொத்தம் 7 பேர் கொண்ட குழு தற்போது சென்னை வந்திருக்கிறார்கள். இவர்கள் இன்று மதியமே பார்த்தீர்கள் சென்னை விமான நிலையத்தில் சிறப்பு விமானத்தில் தற்போது புதுச்சேரி சென்று மாறி பார்த்தீர்கள் அங்குள்ள தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இந்த இந்திய தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு ஆலோசனை மேற்கொள்கின்றனர். நாளை காலை பார்த்தீர்கள் சென்னையை திரும்பி நாளை காலையில் பார்த்தீர்கள் சென்னையில் உள்ள ராஜா அண்ணாமலை தனியார் விடுதியில் இந்த காலை 11 மணிக்கு குறிப்பாக அரசியல் பிரதிநிதிகள், தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அமலாக்கத்துறை, வருமானத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். அதைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகள் பிரதிநிதிகளுடன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்க உள்ளனர். அதன் பிறகு நாளை மறுநாள், அதாவது 27ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து இந்த 2 நாள் நடத்தப்பட்ட அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னெல்லாம் விவாதிக்கப்பட்டது, குறிப்பாக பார்த்தீர்கள் வாக்குச்சாவடிகள் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவிற்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அரசியல் பிரதிநிதிகள் அவர்களுடைய ஆலோசனைகள் என்னென்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் நாளை மறுநாள் செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தெரிவிப்பார். இதைத் தொடர்ந்து பார்த்தீர்கள் அடுத்த மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தீபா.